வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் திடீர் ராஜினாமா. வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பாக உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்டிருந்த நிலையில் முடிவு. மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் ராஜினாமா செய்ய பொது அழுத்தமே காரணமென மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி மணிப்பூருக்கு உடனடியாக சென்று இயல்பு நிலையை மீட்பதற்கான திட்டத்தை விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்திற்கான 2512 கோடி ரூபாயை பிற மாநிலங்களுக்கு வழங்கி பகிரங்க மிரட்டல் விடுக்கும் மத்திய அரசு. தமிழக மக்களுக்கு எதிரான வெறுப்பின் முகமாக மீண்டும் தன்னை பாஜக நிரூபித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். மத்திய அரசுக்கு செலுத்தும் வரிக்கு ஏற்ப சில மாநிலங்கள் நிதி பகிர்வை கோருவது சிறுபிள்ளைத்தனமானது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். தமிழகத்திற்கான 2000 கோடி ரூபாய் நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பிவிட்டது அராஜகத்தின் உச்சம். இது அற்ப சிந்தனை இல்லையா என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. தமிழகத்தில் செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு எப்படி நிதி வழங்கும்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு விவசாயிகள் சார்பில் கோவை அன்னூரில் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. தோளில் பச்சை துண்டுடன் மாட்டு வண்டியில் வந்த இபிஎஸ்க்கு உற்சாக வரவேற்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்கள் விளைவித்த பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு வந்து சீதனமாக கொடுத்து கௌரவித்த விவசாயிகள். நன்றி தெரிவிக்கும் விழாவில் நெகிழ்ச்சி சம்பவம். அதிமுக திட்டங்களுக்கு கருணாநிதியின் பெயரை திமுக அரசு வைத்து விடுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பணம் மற்றும் பொருளால் தன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்றும் பேச்சு. தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுகவுக்கு 2026 தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு. சாதி ரீதியிலான உடைகள் அணியவோ சர்ப்ப காவடி எடுத்துச் செல்லவோ தடை. அர்ச்சகர்களின் ஆரத்தி தட்டில் பக்தர்கள் போடும் காணிக்கை பணத்தை உண்டிகளில் செலுத்த உத்தரவு. மதுரை பாலதண்டாயுதபாணி கோயில் அறங்காவலர் செயல் அலுவலரின் சுற்றறிக்கைக்கு அர்ச்சகர்கள் எதிர்ப்பு. தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியதோடு 2-0 என தொடரையும் கைப்பற்றி அசத்தல். 38 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மின்வாரியத்துறை செயலாளராக ராதாகிருஷ்ணனும் கூட்டுறவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகுவும் நியமனம். அதிமுகவில் ஒற்றுமை இல்லை என கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா வேதனை. முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை இல்லை என்பதை அறிந்தும் மாவட்ட செயலாளர்கள் மீது இபிஎஸ் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் காட்டம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதே இலக்கு. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் சூளுரை. தாவேகா தலைவர் விஜயை தங்கள் வீட்டு பிள்ளை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நெகிழ்ச்சி. விஜய் நேரடியாக மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடியில் நடிகர் வடிவேலுவின் ஆதரவாளர் கோயிலை அபகரிக்க முயற்சிப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலை அரசு காக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம். நடிகர் வடிவேலுவின் பெயரை களங்கப்படுத்த முயற்சி நடப்பதாக கோயில் அபகரிப்பு புகார் சுமத்தப்பட்ட பாக்யராஜ் குற்றச்சாட்டு. கோயில் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. சென்னை திருவொற்றியூர் மற்றும் விம்கோ நகர் இடையே ரயில் தண்டவாளத்தில் இருந்து கற்கள் மற்றும் ஸ்பேனர் மீட்பு. ரயிலை கவிழ்க்க சதியா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை. வேலூரில் மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரை அடுத்து 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தமிழகத்தில் ஆன்லைன் கேமில் பணம் கட்டி விளையாட சிறுவர்களுக்கு தடை. தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை ஆணையம் விதிமுறைகள் வெளியீடு. நீலகிரியில் 5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் கைது. செல்போனில் கேம் விளையாடலாம் என ஆசை காட்டி அத்துமீறியது விசாரணையில் அம்பலம்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கொலை செய்த கையோடு இருசக்கர வாகனத்தில் சென்று அலப்பறையில் ஈடுபட்ட இளைஞர்கள் கொலைக்கு பயன்படுத்திய அரிவாளை சாலையில் போட்டுவிட்டு சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் பாய்மர படகு போட்டி கோலாகலம். கோவளம் முதல் இடிந்தகரை வரை 27 கிலோமீட்டர் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த படகுகள். தமிழக அரசு விதிகளை முறையாக பூர்த்தி செய்ததால் பரந்தூர் விமான நிலையத்திற்கு இட அனுமதி வழங்கப்பட்டது. விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் விளக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் பைக்கில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய இளைஞர் அதிவேகமாக வளைவில் திரும்பிய போது சரிந்து விழுந்து படுகாயம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் திருமணமாகி ஒரு வாரமே ஆன புது மாப்பிள்ளை விபத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம். நண்பர்களை பார்த்துவிட்டு வருவதாக சென்றவர் பலியான நிலையில் இறப்பில் சந்தேகம் என உறவினர்கள் கதறல். பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த புகாரில் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக நிர்வாகி கைது. பெண்களுடன் உல்லாசமாக பழகி வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு. கரூரில் புகார் கொடுத்த பெண்ணிடம் புகைப்படம் அனுப்புமாறு கேட்டதாக காவல் ஆய்வாளர் மீது குற்றச்சாட்டு. வழக்கு தொடர்பாக மட்டுமே பேசியதாக சம்பந்தப்பட்ட பெண்ணும் காவலரும் விளக்கம். திருவண்ணாமலை நகரில் தொப்பி சீருடையுடன் சென்று கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்த அமைச்சர் ஏவா வேலு. கால்வாய்களை அடைப்பு இல்லாமல் சுத்தம் செய்ய வேண்டுமென ஊழியர்களுக்கு அறிவுரை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் மது குடிக்க பணம் கேட்டு மாற்றுத்திறனாளியை சரமாரியாக தாக்கிய போதை இளைஞர். சாலையில் செல்பவர்களையும் மிரட்டி பணம் கேட்டு அட்ராசிட்டி. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு தரிசனம் ரத்து. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் நடவடிக்கை. பால தண்டாயுதபாணி கோயிலில் இன்று திருக்கல்யாண வைபவம். நாளை தைப்பூச தேரோட்டம் நடப்பதால் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை நந்தனத்தில் கிரிக்கெட் போட்டியை வேடிக்கை பார்த்த இளைஞருக்கு நேர்ந்த சோகம். நண்பர்கள் விளையாடிய அணியின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய போது மூச்சு திணறி உயிரிழப்பு. சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் நேர கட்டுப்பாட்டு அறைக்குள் புகுந்து அதிகாரிகளை தாக்கிய இளைஞர். கவுன்சிலரின் மகன் என்பதால் போலீசார் விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் கறிக்கடை முன் பிணத்தை போட்டுச் சென்றதால் அதிர்ச்சி. ஓசியில் கறி தராததால் 4 நாட்களுக்கு முன் புதைத்த சடலத்தை தோண்டி எடுத்து வந்த மயான ஊழியர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதி பயங்கர விபத்து. தந்தை மற்றும் 3 வயது மகள் உயிரிழந்த சோகம். பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூரில் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். கலசத்தை தூக்கிச் சென்றபோது 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருள் வந்து ஆடியதால் பரவசம். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தைத்தேர் திருவிழாவை ஒட்டி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை முகப்பேரில் இருசக்கர வாகனத்தில் சென்று சைக்கிள் திருட்டு. திருமணத்தை மீறிய உறவில் இருந்தபடி தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஜோடியை கைது செய்த போலீசார். டெல்லி சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா உத்தரவு. முதலமைச்சர் அதிஷியின் ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. டெல்லியில் புதிதாக பொறுப்பேற்கப் போகும் பாஜக முதல்வர் யார்? அமித்ஷா இல்லத்தில் JP நட்டா முக்கிய ஆலோசனை. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் அதிரடி, 2 வீரர்கள் வீரமரணம். பெங்களூரு எலஹங்கா விமானப்படை தளத்தில் இன்று தொடங்குகிறது ஏரோ இண்டியா ஷோ. இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் போர் விமானங்கள் சாகசம் செய்ய தயார். ஏரோ இண்டியா நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் திறமை மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் கண்டர்பால் வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள். திருமண நிகழ்ச்சியில் மேடையில் நடனமாடிக்கொண்டிருந்த 23 வயது இளம்பெண் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. மத்திய பிரதேச மாநிலம் மிதிஷாவில் சோக சம்பவம். சென்னை விமான நிலையத்தில் கூலி பட ஷூட்டிங். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் காட்சிகள் படப்பிடிப்பு. போர்ச்சுகலில் கார் ரேஸ் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித். மெக்கானிக் குழுவினர் உடனடியாக காரை சரி செய்து விட்டதாக தகவல். கருணாகரன் இயக்கத்தில் யூடியூபர் TTA வாசன் நடிக்கும் IPL. கிஷோர், அபிராமி, குஷிதா உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ள போஸ்டர் வெளியீடு. பெங்களூருவில் தெருவில் பாட்டு பாடிய இசைக்கலைஞர் எட் ஷீரனை தடுத்த போலீசார். பரபரப்பான சாலையில் அனுமதியின்றி பாடல் பாடியதாக கூறி நடவடிக்கை. ஸ்பெயின் நாட்டில் கோலாகலமாக நடைபெற்ற கோயா திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. மார்சல் பரேனா இயக்கிய L47, அரன்சா இயக்கிய லா இன்ஃபில்ட்ராடா ஆகிய 2 படங்களுக்கு உச்சபட்ச விருது.
இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சிக்சர்களை பறக்கவிட்ட ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஃபார்ம் குறித்த விமர்சனங்களுக்கு சதம் விளாசி பதிலளித்தார். கட்டாக்கில் நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள். தேசிய கொடியுடன் வெற்றி முழக்கம். இஸ்ரேலுக்கு இதுவரை கிடைத்ததிலேயே மிகச்சிறந்த நண்பர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். உலகிற்கும் ட்ரம்ப் தான் ஒரு சிறந்த தலைவர் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புகழாரம். காசாவின் நெட்சரீம் பாதையில் இருந்து இஸ்ரேல் படைகள் வாபஸ். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து ராணுவ நிலைகள் அகற்றம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனத்தில் 3000 பேர் பணி நீக்கம். நாளை முதல் பணி நீக்க நடவடிக்கை தொடங்கும் என அறிவிப்பு. செர்பிய அதிபர் சென்ற காரின் டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு. பெரும் விபத்திலிருந்து அதிபர் தப்பித்த நிலையில் விசாரணை.